வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ சுமி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு நைட் vlog நண்பர்களே. அதாவது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு நைட் ஸ்டடி vlog வந்து எப்படி இருக்க போகுது, நான் வந்து நைட் ஃபுல்லாக தூங்குறேனா இல்லை தூங்காமல் படிக்கிறேனா அப்படின்ற ஒரு வீடியோவை இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி நேரம் வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. அதுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 9 மணிக்கு அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 9லேருந்து 10, 10 to 11, 11 to 12 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி வரைக்கும், காலையில் 5 மணி வரைக்கும் படிக்கிறதா சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. ஸோ வந்துட்டு அதுக்கான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு சாப்பிட்டுட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு படிக்கும்போது கண்டிப்பாக தூக்கம் வரும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்குவோம். அந்த 8 மணி நேரமும் நம்ம ஃபுல்லாக படிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருக்காது. ஏன்னா அவ்வளோ வந்து டீப்பாக நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் நம்ம படிக்க போகிறோம். அது எப்படி வந்து நம்ம கொண்டு போக போகிறோம், நைட்டில் தூக்கம் வராமல் எப்படியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், அப்படி தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாலும் நம்ம கரெக்டாக படிக்கிறோமா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம பக்கத்தில் ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கணும். ஸோ தண்ணியை குடித்து இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கோம் நண்பர்களே. ஸோ அந்த ஷெட்யூல் போட்டு அதுபடி தான் நம்ம பண்ண போகிறோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நான் கிளாஸ் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்துட்டு நான் டேஃபில் தான் கிளாஸ் போயிட்டுருக்கேன், ஈவினிங் பேட்ச்சு. ஸோ புக்ஸு கொஞ்சம் புக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் நண்பர்களே. ஸோ அந்த புக்ஸையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது படிக்கணும். அதெல்லாம் அப்படியே வாங்கி வச்சுருக்கக்கூடாது இல்லைங்களா. அதுக்காக வந்து அதையெல்லாம் கேல்குலேட் பண்ணி ஒரு ஷெட்யூல் வந்து மேக் பண்ண நண்பர்களே. அதாவது மே மந்த் வரைக்கும் அந்த ஷெட்யூலை வந்து நம்ம போட்டிருக்கோம். ஒரு யூனிட்டும், அதாவது ஹை ஸ்கோரிங் மார்க்லேருந்து லோ ஸ்கோரிங் யூனிட் வரைக்கும் நம்ம சிலபஸை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இது போடுறதுக்கே நான் வந்து 9:15 ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு மேலே இதுக்கே எடுத்துக்கிச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து 15 days 1 வீக்குக்கு ஒரு யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். தமிழ் கவர் பண்ணணும், மேக்ஸும் கவர் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஜிஎஸும் கவர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு யூனிட்டும் வந்து 1 வீக் வந்து நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம வந்து இதில் ரிவிஷனும் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம நியூவாக படிக்கிறோன்றாலும் இந்த டைமிங் வந்து ஓரளவுக்கு செட் ஆகும் நண்பர்களே. அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுதான் என்னுடைய ஷெட்யூல், பார்த்துக்கோங்க. ஸோ ஷெட்யூல்லாம் போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷெட்யூலே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்திங்கன்னா யூனிட் 6ல் 20 மார்க் வருது இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் சொல்லிவிட்டு யூனிட் 6 தான் எடுத்திருக்கோம். ஸோ யூனிட் 6ல் வந்துட்டு சிலபஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து டேஃப் புக்கில் என்னென்ன கவர் ஆகுது, ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன கவர் ஆகுது, ப்ளஸ் நம்ம எடுத்து வச்சிருந்த நோட்ஸில் என்னென்ன கவர் ஆகுது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கிச்சு நண்பர்களே. நடுவில் கொஞ்சம் நேரம் குழலுக்கு கால் பண்ணி பேசிவிட்டு ஸோ வந்து நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நண்பர்களே. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ போடுற ஃபஸ்ட்டு காஃபியை போட்டாச்சு. நடுவில் இன்னும் எத்தனை காஃபி குடிக்க போகிறேன்னு தெரியல. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து யூனிட் 6 எதில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு காஃபியை கொஞ்சம் நிம்மதியாக குடிக்கணும் இல்லையா. ஸோ நிம்மதியாக குடிச்சாச்சு. நிம்மதியாக குடிச்சு முடிச்சுட்டு அடுத்தது வந்து அந்த யூனிட் 6 எதில் கவர் ஆகுது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிலபஸ் எடுத்தாச்சு. ஸோ சிலபஸ் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதில் யூனிட் 6ல் என்னென்ன டாபிக் வருதுன்னு பார்த்திங்கன்னா, நாம் என்ன இப்போ கவர் பண்ண போகிறோன்னா, அந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களின் பங்கு, இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் இதில் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான புக்ஸு சிலபஸ் எங்கே இருக்குது புக்ஸில் அப்படி சொல்லிவிட்டு அதுவும் எடுத்தாச்சு நண்பர்களே. 10th புக்ஸில் கவர் ஆகக்கூடிய பாளையக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் தொடக்க கால கிளர்ச்சிகளில் பாளையக்காரர்கள் வருவாங்க, வேலுநாச்சியார் வருவாங்க இல்லைங்களா, அந்த இது எடுத்தாச்சு. ஸோ இதில் டேஃபில் கவர் ஆகுதுங்களான்னு செக் பண்ணேன். ஸோ அதுலேயும் வந்து யூனிட் 6 எதில் கவர் ஆகுதுன்னு சொல்லி நோட் பண்ணியாச்சு நண்பர்களே. டைம் பார்த்திங்கன்னா 10:14 நண்பர்களே. இப்போ தான் நம்ம வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஷெட்யூல்லாம் போட்டுட்டு இருந்ததுனால 10:14க்கு தான் நம்ம ஸ்டார்டிங்கே பண்ணுறோம். ஸோ வந்து புக்ஸில் நோட்ஸில் என்ன இருக்குது, ப்ளஸ் வந்து டேஃபோட புக்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங் வந்து புக்ஸில் தான் படிக்க ஆரம்பித்தோம். ஓகேங்களா. எடுத்த உடனே நம்ம நோட்ஸுக்கு மற்ற சிலபஸ் போகக்கூடாது. முதல்ல நம்ம எல்லாமே புக்ஸில் இருந்து தான் படிக்கணும். ஸோ அதனால் புக்ஸில் இருந்தால் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு அடுத்து தான் செகண்ட் ரிவிஷனுக்கு திரும்ப நம்ம டேஃபோட புக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம எடுத்து வச்ச நோட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம் நண்பர்களே. ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு வியூ கிளான்ஸ் கொடுத்துருக்கிறதுக்காக மட்டும்தான். இதில் எல்லா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது கவர் ஆகுதா அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்.
நம்ம என்ன தான் வந்து நிறைய டைம் படிச்சிருந்தாலும் இந்த டைம் படிக்கும் போதும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி தான். அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷர் எப்படி படிப்பாங்க அவங்களுக்கான அதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். லைன் பை லைனாக தான் படிச்சுட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி படித்த மாதிரி இல்லாமல் லைன் பை லைனாக தான் படிச்சுட்டு வந்தோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெரிய லெசன் தான் சொல்லணும். ஏன்னா இது இதில் இருக்கிறத கவர் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் 1.5 2 ஹவர்ஸ்க்கு மேலே எடுத்துக்கும் இல்லைங்களா. அதே பேசிஸில் தான் நானும் கவர் பண்ணேன். ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம், அதாவது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நண்பர்களே. 10:14க்கு ஆரம்பித்து 12 வரைக்கும், 10 to 11, 11 to 12 வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் படிச்சுட்டு இருந்தேன். ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்க்கு பின்னாடி வரக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ், ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணியாச்சு இப்போவே. ஸோ வந்து அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த லெசன் போகக்கூடாது. ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதோட புக் பேக் கொஷின்ஸு சேர்த்து தான் நம்ம வந்து படிக்கணும். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸை வந்து இந்த லெசனுக்கு வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேஃபில் இருக்கக்கூடிய இதே டாப்பிக்கை வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் அந்த புக்கை வந்து படிக்க போகிறேன்றதுனால லைன் பை லைனாக தான் படிச்சுட்டு வர முடியும். நம்ம ரிவிஷன் கொடுக்குற மாதிரி அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணாமல் லைன் பை லைனாக தான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் நண்பர்களே. இப்போது ஏன் இந்த லெசன் இவ்வளோ ஸ்லோவாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைன் பை லைனாக படிக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. மேட்ச் தி ஃபாலோயிங்கில் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா ஒருத்தரையும் ஒரு இடத்துல தூக்கில் போட்டிருப்பாங்க, ஒரு டேட் வரும். ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லொக்கேஷன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்து தான் படிக்கிறோம். எங்கேயாவது எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மார்க் கிடைக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். ஸோ அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவும் அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ லென்த்தாக காட்டுற மாதிரி தெரியும். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டான லெசன் இது. நம்ம தென்னிந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதில் வந்து பூலித்தேவரில் ஆரம்பித்து, 2வது வந்து வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் கட்டபொம்மன், அப்புறம் மருது சகோதரர்கள், வேலூர் கழகம், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கவர் பண்ணி வர்றது தான் இந்த டாபிக். ஸோ இது வந்து ரொம்ப மெயினான டாபிக் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு டைமிங் எடுத்து படிக்கிறோம் நண்பர்களே. ஒன்ஸ் நம்ம இவ்வளோ டைமிங் எடுத்துக்கிட்டாலும் அதனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்து பொறுமையாக படிக்கிறது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 பக்கம் ஆக போகுது நண்பர்களே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் வந்து நம்மளோட தண்ணி பாட்டிலும் காலி ஆகிடுச்சு. ஸோ போய்ட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன் நண்பர்களே. அதுதான் வந்து பார்க்குறீங்க. போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே ஃபேஸ் பார்த்திங்கன்னா பிரைட் ஆகிடுச்சிங்களா. ஸோ வந்து 12:33க்கு நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டேன். சரி, அடுத்த இதை வந்து இன்னும் டாபிக் கவர் பண்ணுவோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன வந்து டாபிக் கவர் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்கிலேயருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சிகள் முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி, சென்னைவாசிகள் சங்கம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம், இந்த டாப்பிக்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும்போது சென்னைவாசிகள் சங்கம் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே. முதல்ல வந்து புக்கில் அந்த லெசன் வரும், அந்த லெசன் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு டேஃபு சேம் ப்ரொசீஜர், அதுக்கப்புறமேட்டு நான் கிளாஸில் எடுத்த நோட்ஸ் இதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து புக்கில் எடுத்தது வந்து நான் வீடியோ எடுக்கல, அதனால் அப்படியே அடுத்தது டேஃபில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
6:55 ஆச்சு நண்பர்களே டைமு. ஸோ வந்து நம்ம அந்த டாபிக்ஸையும் கவர் பண்ணிட்டோம். பட் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது. சரி ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து எதுவுமே பண்ணாமல் நார்மலாக ஒரு ரெஸ்ட் மாதிரி நண்பர்களே. அதாவது 1:55க்கு வச்சோம்மா, 1:55க்கு வச்சதுனால நம்ம 2 o'clock வந்து எடுப்போம் அப்படி சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி தூக்கம் வரும்போது என்ன பண்ணணும்னா பாட்டு போட்டு விட்டுருந்தோம் நம்மளே. அந்த மாதிரி அந்த பாட்டுக்கு போகிற சத்தம் வந்து கேட்கும்போது நம்மளுக்கு அந்த தூக்கம் வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகும். நம்மளுக்கு கூட சேர்ந்து பாடிட்டே படிக்கிறது அந்த மாதிரி பண்ணிடலாம் சொல்லிவிட்டு பாட்டு கொஞ்சம் போட்டு விட்டு ஒரு 5 மினிட்ஸ் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு பார்த்திங்கன்னா திரும்ப என்னுடைய நோட்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ நோட்ஸ் எல்லாம் வந்து இப்போ அடுத்த ரிவிஷனுக்காக எடுத்துட்டேன். இந்த நோட்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பக்கம் வந்து யூடியூப் போட்டு சாங் ஓடிட்டே தான் இருந்துச்சு. அதனால் நம்ம தூக்கம் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நடுவில் நம்மளும் அந்த பாட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லிவிட்டு அதில் நம்மளோட டைமை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. அப்படி இப்படி பார்த்து நம்ம 2:45 வரைக்கும் வந்துட்டோம் நண்பர்களே. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், சரி திரும்ப ஒரு காஃபி போட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு காஃபி தான் நண்பர்களே போட போகிறேன். ஏன்னா லைட்டாக திரும்ப அந்த தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா. ஃபேஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட 2வது டைம் பிடிச்சிட்டு வந்து வச்ச தண்ணியும் காலி ஆகிடுச்சு. ஸோ திரும்ப போயிட்டு ஒரு தண்ணியை பிடிச்சிட்டு காஃபி போட்டுட்டு வந்துட்டேன். 2வது காஃபி, அதாவது ஃபஸ்ட்டு 10 மணிக்கு ஒரு காஃபி எடுத்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2:45க்கு தான் ஒரு காஃபி, அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் காஃபியில் திரும்ப எடுக்க மாட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா 2:45க்கு நம்ம போய் காஃபி ஒன்று போட்டுட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம படிப்போம் நண்பர்களே. இப்போ ரிட்டன் வந்து காஃபியெல்லாம் போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி 3 o'clock ஆகிடுச்சு நண்பர்களே. ஸோ அந்த காஃபியை குடிச்சிட்டு நம்ம அடுத்ததை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் வந்து தலைவர்கள் பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கிளாஸில் வந்து எனக்கு தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா இவங்களை பற்றிலாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா தலைவர்களையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தலைவர்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பிரேக்குக்கு வந்துட்டேன் நண்பர்களே. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பிரேக் மேலே விட்டுருக்கேன் நான். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உட்காந்து இந்த வீடியோவில் வந்து நான் உட்காந்துட்டே தான் ஃபுல் டைம் படிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கிடையாது. உட்காந்துருக்கும்போது மட்டும்தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உட்காந்துட்டு படிப்பேன், திடீர்னு பார்த்தா படுத்துட்டு படிக்க தோணும், திடீர்னு நின்றுட்டு படிக்கிறது, இந்த மாதிரி எல்லா சம்பவமும் நடக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா தலைவர்களையும் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அந்த வீடியோ தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 4:45 ஆகுது. நம்ம வீடியோ வந்து 9 o'clock பக்கம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் நம்ம எஃபெக்டிவாக தான் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்மளோட நடுவில் ஒரு 3-4 இடத்துல வந்து பிரேக் எடுத்திருக்கோம். ப்ளஸ் வந்து 2 காஃபி குடிச்சிருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா விடிஞ்சிடுச்சு. வெளியே போய் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய ஸ்டடி டைமும் முடிச்சுட்டு நான் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. நம்மளோட நைட் ஸ்டே எப்படி இருந்துச்சு, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோமா, நான் நினச்சதை விட நிறைய டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். தூக்கமும் அதுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோலபிளாக தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து முடியாத பட்சம் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க டைமிங் தான் முடியாத டைமு. ஒரு 5:30 ஆகுது, லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெளியே போயிட்டு சூரியன் வந்துச்சா எல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன் நண்பர்களே. இதுதான் இன்றைக்கான வீடியோ. இது நடந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 weeks இருக்கும். ஆனால் லேட்டாக தான் இதை போஸ்ட் பண்ணுறோம். நடுவில் சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டு தான். திரும்ப ஒரு நைட் ஸ்டடி வீடியோ சீக்கிரம் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. ஸோ